வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை. மனதிற்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இருபத்தி 4 வருடங்களுக்கு பின்னர் யாழ்தவி ரயில் இன்று முதல் யாழ்ப்பாணம் வரை சேவையில். கொழும்பு வெள்ளவத்தை மெரின் டிரைவ் வீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. ஹூத்தூத் சுழற்காற்று காரணமாக ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. 24 வருடங்களுக்கு பின்னர் யாழ்தவி ரயில் இன்று முதல் யாழ்ப்பாணம் வரை சேவையில் ஈடுபடவுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பழையிலிருந்து யாழ்ப்பாணம் வரையான ரயில் மார்க்கம் இன்று திறந்து வைக்கப்படவுள்ளது. வடபகுதிக்கான ரயில் சேவை உத்தியோகபூர்வமாக யாழ்ப்பாணம் வரை விஸ்தரிக்கப்படவுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வடபகுதிக்கான ரயில் மார்க்கம் சேதமாக்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவை ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. யாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவைகள் வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பாரிய பங்களிப்பு வழங்கும் என ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிரகாரம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் யாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவை இன்று சுப நேரத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. நாளை முதல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 4 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முதல் 2 ரயில்களும் முறையே காலை 5:10க்கும் காலை 6:30க்கும் கல்கிசா ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக பிரதான ரயில்வே கட்டுப்பாட்டாளர் TV குணபால தெரிவித்துள்ளார். 3வது ரயில் சேவை மாலை 4:45க்கும் இரவு தபால் ரயில் சேவை இரவு 7:45க்கும் கொழும்பு கோட்டையிலிருந்து பயணிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முற்பகல் 11:55க்கு கொழும்பு கோட்டையிலிருந்து மற்றொரு ரயில் யாழ்ப்பாணம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இதேவேளை யாழ் ரயில் நிலையத்திலிருந்து காலை 7:25, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 1:45 மற்றும் இரவு 9:45 ஆகிய நேரங்களில் கொழும்பு நோக்கிய ரயில் சேவைகள் ஆரம்பமாக உள்ளன. அரசியல் நிலைப்பாடுகளை புறந்தள்ளி நாட்டை கட்டியெழுப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுடன் இணையுமாறு வடமாகாண அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். அபிவிருத்தியும் அரசியலும் ஒன்றல்ல என்பதை வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் விடயத்தில் அரசியலை தொடர்பு படுத்தக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அரசு சபையில் அரசியல், இன, மத, குல பேதங்கள் இருக்கக்கூடாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தமது கடமையை இறைவனுக்கு ஆற்றும் தொண்டாக கருதி முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை மனு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்படவுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட ஜெயலலிதா ஜெயராமுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவர் 15 நாட்களாக தொடர்ந்து பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட 4 பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த பிணை மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் முதல்வரின் சட்டத்தரணிகள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் கடந்த 10ஆம் தேதி பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஜெயலலிதா ஜெயராமுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு வெள்ளவத்தை மெரின் டிரைவ் வீதியில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதற்கமைய நெல்சன் வீதியிலிருந்து சாலிமன் வீதி வரையான மெரின் டிரைவ் வீதி ஒரு வழி பாதையாக செயற்படுத்தப்படவுள்ளது என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. வார நாட்களில் காலை 7 மணி தொடக்கம் காலை 9:30 வரை குறித்த வீதியில் கொழும்பை நோக்கி மாத்திரமே வாகனங்களை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அத்தோடு பிற்பகல் 4 மணி தொடக்கம் மாலை 6:30 வரை வெள்ளை பத்தை நோக்கி மாத்திரம் குறித்த வீதியில் வாகனங்களை செலுத்த முடியும் என போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெள்ளவத்திலிருந்து கொள்ளுப்பட்டி வரையான மெரைன் டிரைவ் வீதியை புனரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதால் இந்த போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமது சத்தியாகிரக போராட்டம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 2 நாட்கள் கடந்துள்ளதாக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரசுத் ஜெயசிங்க குறிப்பிட்டார். சந்தேக நபர்கள் தொடர்பிலான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை போலீசார் எவரையும் கைது செய்யவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதுவரை இந்த தாக்குதல் தொடர்பில் 21 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பம்பின்ன சந்தியில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்த சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் மீது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தப்பட்டது. கோல்களுடன் வந்த குண்டர்கள் மனிதாபிமற்ற ரீதியில் குறித்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரசிது ஜெயசிங்க தெரிவித்தார். தாக்குதலில் காயமடைந்த 6 மாணவர்கள் சிகிச்சைகளுக்காக பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மரியான் சேனியின் செபமாலை பாத யாத்திரை நேற்று மாலை வவுனியா அந்தோனியார் ஆலயத்தை வந்தடைந்தது. வவுனியா வேப்பங்குளம் மாத ஆலயத்திலிருந்து நேற்று மதியம் ஆரம்பமான இந்த பாத யாத்திரை வவுனியா மன்னார் வீதியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் தரிசித்து வழிபாடுகளை நடத்தியதன் பின்னர் வவுனியா ரம்பைக்குளம் அந்தோனியார் ஆலயத்தை வந்தடைந்தது. மன்னார் மறை மாவட்டத்தின் அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் இருந்து வருகை தந்த கிறிஸ்தவர்களினால் மரியாவை போற்றி கீதங்கள் இசைக்கப்பட்ட வண்ணம் பாத யாத்திரை தொடர்ந்துள்ளது. இதன் பின்னர் அந்தோனியர் ஆலயத்தை அடைந்து அங்கு திருப்பலி பூஜைகள் இடம்பெற்றிருந்தது. இந்த பாத யாத்திரையில் மன்னார் மற்றும் வவுனியா சேர்ந்த 100கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் மலேரியாவை ஒழிப்பதற்கு கையாளப்பட்ட முறைமை தொடர்பில் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் சில நாடுகளைச் சேர்ந்த விசேட நிபுணர் குழு ஒன்று இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. மலேரியா தொடர்பிலான விசேட நிபுணர் பேராசிரியர் ரோபர்ட் பிரச்சமும் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றார். மலேரியாவை ஒழிப்பதற்கு இலங்கை கையாண்ட முறைமை ஏனைய நாடுகளுடன் பரிமாறிக் கொள்வதே இதன் நோக்கம் என சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மகாபால குறிப்பிட்டுள்ளார். இந்த விசேட நிபுணர்களின் சந்திப்பு நாளை நீர்கொழும்பில் நடைபெறவுள்ளது. தென்கிழக்காசிய வலயத்தில் மலேரியாவை ஒழித்த முதலாவது நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. 1937 ஆண்டில் 6 மாதங்களுக்குள் இந்த நாட்டில் 80,000 பேர் மலேரியா தொற்றுக்குள்ளாகி இருந்ததுடன் 15 லட்சம் பேர் இந்த நோய் தொற்றுக்கு இலக்காயிருந்ததாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2012 ஆண்டு 23 பேர் மலேரியா நோய் தொற்றுக்குள்ளாகி இருந்தனர். கடந்த வருடத்தில் இந்த வருடத்திலும் இதுவரை ஒருவரேனும் மலேரியா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக பதிவாகவில்லை என அரசு தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம். நேற்றே காலையில் இந்தியாவை அதன் துறைமுக நகரான விசாகப்பட்டினம் அருகே ஊடறுத்து சென்ற குட்குட் சூறாவளியானது தற்போது ஒரிஷா மாநிலத்தின் தென்மேற்கு பகுதியினூடாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது படிப்படியாக அதன் வலு குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் காலநிலையில் மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சுதந்திரமான மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் சற்று பலமானதாக வீசும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் சுதந்திரமான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் ஊடான காங்கிரஸ் வரையான கடல் பிராந்தியம்
மற்றும் அம்பாந்தொட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. கொழும்பு ரோயல் கல்லூரியினால் 13வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட 7 கொண்ட ரக்பி போட்டி ரோயல் கல்லூரி மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. ஆடவர் கனிஷ்ட பிரிவின் இறுதி சுற்றுக்கு மாத்தளை விஜய வித்தியாலயம் மற்றும் கண்டி புனித சில்வஸ்டர் கல்லூரியும் தகுதி பெற்றன. 2-1 என்ற கணக்கில் விஜய வித்தியாலய அணி வெற்றி பெற்று சாம்பியனானது. இந்த போட்டியின் மகளிர் பிரிவின் இறுதி சுற்றுக்கு கொழும்பு விசாகா வித்தியாலய அணிக்கு எதிராக கட்டுகோஸ்தோட்டை சென்ட் ஆந்தனிஸ் பெண்கள் பாடசாலை மோதியது. 1-0 என்ற கணக்கில் கட்டுகோஸ்தோட்டை சென்ட் ஆந்தனிஸ் மகளிர் வித்தியாலயம் வெற்றியீட்டியது. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.